இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற இடம் கேசவநேரி களக்காடு பக்கம் கீழே கருவேலங்குளம் பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பாறை அமைப்பு இதுதான். நார்த்து ஒரு 65 டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணம், உட்சரிவு ஏறக்குறைய தெற்கு நோக்கி உட்சரிவு, அதாவது டிப்புன்னு சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில். இதுதான் இந்த ஏரியாவுடைய நீரோட்ட அமைப்பு. இதுக்கு ஆப்போசிட்டாக வடக்கு தெற்க நம்ம ஸ்கேன் பண்ணணும். வாங்க வாங்க வாங்க. இப்போ போர் அல்லது கிணறு 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. அதனால் இது 400 அடியோடு நம்ம லிமிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது முதல் ஸ்கேனு. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு 65 அல்லது 70 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். ஏறக்குறைய அதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். இது வெவ்வேறு விதமான நீரோட்ட கொடி. அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம். 10 நிமிஷத்தில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். பூமியை ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்குது. 10 நிமிஷத்தில் எங்கே நீர்வளம் அதிகமாக இருக்குது, எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்கள் கிணறுன்னு ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா நீங்கள் டெஸ்ட் போர் போடாமல் கிணறு அடிக்கக்கூடாது. டெஸ்ட் போர்னு அப்படி 6 இன்ச்சு பவர் இருக்க வச்சு போடக்கூடாது. 4 இன்ச்சு இன்வெல் செட்டுன்னு சொல்லக்கூடிய முக்காலி போடுவாங்க இல்லையா, அதை வச்சு போட்டு உறுதி பண்ண பிறகு தான் கிணறு அடிக்கணும். ஏன்னா கிணறுக்கு ரொம்ப செலவாகும் இல்லையா, உறுதி பண்ணிடணும். உறுதி பண்ணனா எப்படி டெஸ்ட் போர் போடும்போது எத்தனை அடியில் வருது தண்ணி, எவ்வளோ அளவில் வருதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக கிணறு அடிக்கலாம். நிறைய விவசாயிகள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஈசான மலையில் யாராவது மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க, உடனே கிணறு அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. கீழே மொட்டை பாறையாக இருக்கும். அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. கிணறு அடிக்க குறைஞ்சது 10 லட்சம் 15 லட்சம் ஆகும். களக்காட்டுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்தீங்களா? 3 வருஷம் 40 வருஷம் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். 3 வருஷம் முன்னாடி நான் உங்களை கூப்பிட்டேன். செம்பராபுரத்தில் ஒரு லேண்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டினீங்களா? கல்லடி சிதம்பரபுரமா? இல்லை, அங்கே சிதம்பரம் மலை பக்கத்தில். நீங்கள் டீச்சரா? இல்லை, நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்த்து உங்களை கூப்பிட்டு அங்கே நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். அந்த சிதம்பராபுரத்துக்கு செம்பராபுரத்தில் ஒரு பாயிண்ட்டு பண்ணைக்கு ரத்னகுமார் அதுன்னு ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்து, அப்போ நீங்கள் சிங்கிளாக தான் வந்தீங்க. அப்போ இதே காரா? இதே காரில் தான் வந்தீங்க. சிதம்பராபுரத்தில் இப்போ இது வரைக்கும் 10 பேருக்கு மேலே பார்த்துட்டேன். எனக்கு எத்தனை வருஷம் முன்னாடி? 3 வருஷம் ஆகிட்டு. கம்பி அடித்து பார்க்குறதா? இதே டெக்னாலஜி? கம்பி அடிச்சு பழைய டெக்னாலஜி. நீங்கள் கம்பி வச்சு அடித்து நாங்கள் ஆள் நீங்கள் ஒரு 3 பேர் வேணும். நீங்கள் நாங்கள் 3 பேர். நான் இப்போ கூட தம்பிகிட்ட சொன்னேன், நீ பேரை சொன்னோன்னா அவர் ஒரு 3 பேர் வேணும்னு சொல்லியிருப்பாரான்னு. ஒன்றும் சொல்லலை. இது இந்த டெக்னாலஜிக்கு தேவையில்லை, நானே கூட்டி வந்துடுவேன். இப்போ ஆள் கூட்டு வந்துருவாரு அப்படின்னா தெரிலன்னு. ஒரு டீச்சருக்காக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன் இந்த டெக்னாலஜியில். அது பார்த்து போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நல்ல தண்ணி மறுபடி அவரும் தென் பக்கம் மேல் பக்கம் நீங்கள் தான் பார்த்து கொடுத்தீங்க. ஆமாம், இப்போ 2-3 பேருக்கு அந்த நம்ம பயணியம் போகும்போது ரோட்டு கீழ் பக்கம் ஒரு இடம் வெட்ட கிடக்கல, அந்த இடத்த பார்த்து கொடுக்குது. இங்கே பார்த்து ரெடி ஆகட்டும். இது கேசவநேரி களக்காடு. இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் 60 அடி ஆழத்தில் லேசான ஒரு ஈரப்பதம் தான். அதுக்கு கீழே 400 அடி வரைக்கும் போக தான். ஸோ அதில் அடையாளம் வைக்கலை. இது தெற்க நோக்கி இது 2வது ஸ்கேனு. 40 மீட்டர்லேருந்து 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அவங்க நோக்கம் எய்தர் போர்வெல் ஆர் ஓப்பன்வெல், அந்த நோக்கத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். களக்காடு ஏரியா பொறுத்தவரை இங்கே பாறை அமைப்பு வடக்கு ஒரு 65 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெவ்வேறு விதமான பாறை சரம், அதாவது நீரோட்ட சரத்தை அது ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே ஏரியாவில் 600 அடியிலையும் தண்ணி வரும், 60 அடி கீழே தண்ணி வராமல் போன இடமும் உண்டு. இங்கே பக்கத்தில் உள்ள கல்லடை சிதம்பராபுரத்தில் 65 அடி 70 அடி வாட்டர் போர்டு போர். அதுக்கெல்லாம் போரே போட முடியல, அதுதான் ஊருக்கு சப்ளை. அதுக்கு அதே பஞ்சாயத்தில் இதே ரோட்டில் 2 போர் போட்டிருக்கோம். 400 அடிக்கு கீழே அது சுமாரான தண்ணி தான், ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு அந்த ரேஞ்சில் தான் கிடச்சிது. அந்த 65-70 அடியில் வந்த தண்ணி அது 3-3.5 இன்ச்சுக்கு மேலே உள்ள ஈல்டு. ஸோ நிலத்துக்கு கீழே இயற்கையாக அமைந்த பாறை வெடிப்பு, பிளவு, சிதைவு இதில் கிடைக்கக்கூடிய தண்ணி தான். இங்கே ரொம்ப ஹைலி டிஸ்டர்படு ஏரியா களக்காடு பெல்ட்டை பொறுத்தவரை. நிறையவும் தண்ணி வரும். 800 அடி 1000 அடி போட்டு தண்ணி இல்லாத இடமும் இங்கே இந்த ஏரியாவில் உண்டு.
இது 3வது ஸ்கேன் நீங்கள் விரும்புகிற இடத்துல. 2வது ஸ்கேனு ரொம்ப மோசம். முதல் ஸ்கேன்லேருந்து ஒரு இடம் 5வது மீட்டரில் ஒரு சின்ன டாட் வந்துச்சு, 60 அடிகள் ஈரம். 2வது ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. இந்த 3வது ஸ்கேனில் என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம உண்மை வந்து ரொம்ப கசப்பானது. உண்மையை சொன்னவங்கள யாருக்குமே பிடிக்காது. உலகம் உருண்டைன்னு சொன்ன முதல்ல ஆளை நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் கிறிஸ்தவர்கள் உயிரோடு தீ வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு உண்மையை உணர்ந்து அதுக்காக பிரயாச்சித்தம் ஏதோ தேடினாங்கன்னு நினைக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்டாங்களா? அந்த உங்கள் கை இது இருக்குது உங்கள் சரித்திரத்தில் ரோமன் கத்திரிக்காய் சரி, நீங்கள் பெந்தகஸ்தா. சரி. ஸோ உண்மையை சொன்னால் மதவாதிகளுக்கு பிடிக்காது. என்ன ஏன்னா மதங்கிறதே கற்பனை, சில கட்டுப்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டது. மனிதன் வந்து இது இடத்தினுடைய வடக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு. இது 4வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சுமார் 80 மீட்ரு ஆழம் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அது 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 260, 300 அடி ஆழம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. அது ஒரு நாளைக்கு அதிகப்படி 5000 லிட்டர் தண்ணி போல் எடுக்கலாம், அவ்வளோதான். நாலு ஸ்கேனு இந்த கசநேரி பகுதியில். 4வது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல. 1வது ஸ்கேனு மற்றும் 3வது ஸ்கேனில் மட்டும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. ஆழமாக போர்வெல் போட பரிந்துரை இல்லை. கிணறு அமைக்கணும் என்றால் 100 அடி ஆழம் டெஸ்ட் போர்வெல் போட்டு அந்த 1வது ஸ்கேன் பாயிண்ட்லேயும் 3வது ஸ்கேன் பாயிண்ட்லேயும் டெஸ்ட் போர்வெல் போட்டு தான் முடிவெடுக்கணும். டெஸ்ட் போர்வெல்லில் 30 அடிக்கு கீழே 80 அடிக்குள்ளே தண்ணி வந்தால் மட்டும்தான் கிணறு அமைக்கணும். பாறை அமைப்பு அருமையாக தெரியுது. இதில் வடக்கு ஒரு 65-70 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்குது. நீரோட்ட அமைப்பு தான். இதுக்கு அடுத்து உள்ள வயலில் தான் பார்த்தது. ஒன்றும் ரிசல்ட்டு ரொம்ப ஃபேவரபுளாக எதுவுமே இல்லை. கரெக்டாக வடக்கு 60 இருக்குது. 60 டிகிரி தானே? ஆமாம். இதுதான் இந்த ஏரியாவோட பாறை அமைப்பு. நார்த்து 60 டிகிரி வெஸ்ட்டு, சரி தானே? இதுதான் பாறை உட்சரிவுங்கிறது இங்கே தென்மேற்கு. அந்த நாங்கள் ஆய்வு பணி செய்த இடத்துல 4 போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதிகப்படி ஆழம் 500 அடி ஆழம் போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாறை கடுமையான பாறை இருக்குது. இந்த இடத்துலலாம் நம்ம ஏனாதாரன்னு போர்வெல் போடக்கூடாது. டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன், அதாவது நல்ல ஆய்வு பணி செஞ்ச பிறகு தான் அது ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும்தான் கிணறு அமைக்கணும், போர்வெல் போடணும். தான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட். ஒரு டெஸ்ட் போர் போட்டு கிணறு அமைக்கிறதுக்குள்ளான ஒரு பாயிண்ட் இருக்குது. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இந்த 3வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட்டு, அது டெஸ்ட் போர்வெல் போட்டு கிணறு அமைக்கலாம். இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் இல்லை. 4 ஸ்கேன் முடிவில் ஆழமாக போர்வெல் போட பரிந்துரை இல்லை. 2 இடத்துல டெஸ்ட் போர்வெல் போட்டு அதன் முடிவின் அடிப்படையில் கிணறு அமைக்க பரிசீலனை செய்யலாம்.